பிளாக் கேப்ஸ் டேக்கிங் ஆன் இகேஎம்சிசி. டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க இகேஎம்சிசி. 6 ஓவர் மேட்ச்சு, 2 ஓவர் பவர் பிளே, 5 பவுலர். முதல் பால் மேட்ச்சில் டாஸ் பால், விக்கெட் கீப்பர் மேலே பட்டிருக்கு, ரன் எடுக்கல. செகண்ட் பால் லோ டாஸ் பால், ஒரு ஃபீல்டை கிளியர் பண்ணால் போதும், அதை தெளிவாக பண்ணியிருக்காரு. யூஸ் ஆஃப் த பாட்டம் ஹேண்ட் இருந்துச்சு, லைட்டாக ஏந்தி விடுறதுக்கு. யூஸ் ஆஃப் பீட்டும் பார்க்க முடிஞ்சிங்க. முதல் பவுண்டரி இங்கே சுரேந்தர் ஒரு பேட்லேருந்து. ஓப்பனிங் பவுலர் ஜிகே வித்துருந்துச்சு கண்டிப்பாக. பேட்ஸ்மேன் பேலன்ஸை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க பேக் ஃபுட் ஷாட் ஆடுறப்ப. தூக்கி போடப்பட்ட பந்து, அது ஒரு டாஸ் பால் இன் ஸ்டைல். செல்லமாக தட்டின மாதிரி இருந்தாலுமே அவரோட பவருக்கு அது வெளில போயிருக்கு. ஃபுல்லாக ஏறி போயினார். 1 பவுன்ஸில் ஷார்ட் ஸ்கொயருக்கு வச்சு போட்டாங்க. போன பால் வைடே, ரீபால். இந்த பால் வெளிலேருந்து சத்தம் கேட்டுச்சு, ஷார்ட் அப்படின்ட்டு குத்தி போயிருக்கு. ஒரு பவுண்ட்ரி. ஓவர் பவர் பண்ண பார்க்கல, தட்டி விட்டே 4 ரன் கொண்டு வந்திருக்காங்க. ஓவரை முடிச்சிட்டாங்க. செகண்ட் லாஸ்ட் ஓவரை பவர் பிளே பற்றி திருநாவுக்கரசு. டாஸ் பால் பார்த்து ஐயோ, வித் ஒன் ஆஃப் ஆன் த அப்பில் வச்சாரு. ஃபாஸ்டாக போயிருக்கு, ஒரு பவுண்ட்ரி. ஷாட்டுங்க, ஃபாஸ்ட்டாக எடுத்தார். ஆன் த அப்பில் பிடிச்ச அடிச்சிருக்காரு. ஒரு 6 ஓட்டம். இப்போ க்ளீன் ஹிட்டை பார்க்க முடியுது 2 பேர்த்தையுமே. ஸ்லோவராக போட்டார், கரெக்டாக ஏந்தி விட்டார் லாஃப்ட்டு. பட் பவுண்டரியை ஸ்டாப் பண்ண முடிஞ்சிருக்கு ஃபீல்டரால். ஓடி எடுக்கப்பட்ட 1. வேகத்தை கம்மி பண்ணாங்க. பேட்ஸ்மேனோட பேட் ஸ்விங் நல்லாவே இருந்துச்சு, அங்கே ஃபீல்டிங் நல்லா இருந்துச்சு. 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு வச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 33 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். பிளாக் கேப்ஸ் கமல் போட வந்திருக்காங்க இந்த ஓவர். லெஃப்ட் ஹேண்ட் வந்து குவிக்காக வந்திருக்கு பந்து, ஸ்டிக்கு மேலே வந்திருக்கு பந்து. செகண்ட் பால் ஒரு சாஃப்ட் டிஸ்மிசல், விக்கெட் கீப்பர் கையிலே விழுந்து போச்சு. சுரேந்தர் ஆட்டம் வளர்ந்து வெளியே. போன பால் ஸ்ட்ரைக்கில் கோப்பின்னாங்க, வந்தோடனே சிங்கிள் மாற்றி கொடுத்துட்டாரு. டாஸ் பால் ட்ரிபன் அலாங் த கிரவுண்டு, ஸ்கொயராக போச்சு. வச்சாருங்க, அந்த டைமிங் வச்ச டைமிங் நல்ல மிடிலாகவே இருந்துச்சு பேட்டில். ஒரு பவுண்ட்ரி. ஷார்ட்டு உள்ளே போடப்பட்ட பந்து, டிஸ்டன்ஸாக இல்லை குத்தி போயிருக்கு. பவுண்ட்ரி, மீண்டும் ஒரு பவுண்ட்ரி. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 42, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. அடுத்த நியூ பவுலர் விஷ்ணு. கோபி ஆன் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் பால் சொல்லட்டி கொடுத்தாரு, ஸ்கொயர் லெக் மேலே ஒரு 6. ஸோ போன மேட்ச் அவர் தான் நின்னாடி கொடுத்தாரு. அடுத்த பந்து டாஸ் பால் ஒரு ஃப்ரீ ஃப்ளோ பேட் ஸ்விங், இதுவும் 6. ஸ்லோவர் 1. ஒரு கிளாஸ் ஆன் அ லாஃப்ட், இதுவும் போயிருக்கு. பாட்டம் மேன் கரெக்டாக வரணும், கரெக்டாக வந்துச்சு, பந்து வெளில போயிருக்கு. ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2. நிஜமாலே கொண்டுட்டாரு. முதல் பால் அதில் ஏற்றி வச்சுருக்காங்க, கேட்சாக கேரி ஆகலை. பம்ப் எடுத்தாலும் ஸ்டாப் பண்ண முடிஞ்சிச்சு எனக்கு தெரிஞ்சு. பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. செகண்ட் பால் ஓவரில் போயிடுச்சு. ஃபஸ்ட் ஸ்லிப் வைக்கல, லெக் ஸ்லிப் வைக்கல.
பட்டை எஜ்ஜு பின்னாடி போயிடுச்சு. 4 ரன். பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டாங்க, விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க. முத்து ஸ்ட்ரைக்கில் செல்வாட்டன் அடுத்த பந்து. பிடிச்சிட்டாங்க. மீண்டும் ஒரு விக்கெட் இங்கே செல்வா அவருக்கு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சக்தி. போன பால் வைடு, ரீபால் பால். டாஸாக விழுந்து போச்சு. பேட்ஸ்மேனோட மூவ்மெண்ட் அதுக்கு தான், அந்த ரிதம் உடைக்கணும் தான். ஒரு வைடு, ஒரு 6. அந்த ஒரு பந்தில் மட்டும் 7 ஓட்டம். போன பால் அவுட் ஆஃப் த மேன், நோ பால் காரணமாக ஃப்ரீ ஹிட். 5 ஓவர் முடிவில் ஸ்கோர் 84. 3 விக்கெட் விட்டுருக்காங்க பிளாக் கேப்ஸ். முதல் பால் ஓவரில் ஐசைட்லேயே காட்டல. ஓ, ஃப்ரீ ஸ்விங் ஆஃப் பேட்டை காட்டியிருக்காங்க இங்கே கோபி. நிறைய ஆற பதிவு பண்ணி நல்ல ஸ்கோரை கொண்டாந்துருக்காங்கன்னு சொல்லலாம். 100 டார்கெட் வைக்கணும்னு தான் பார்ப்பாரு. ஐயோ, போய்கிட்டே இருக்கு. போயிடுச்சுங்க. ஐயோ, மிகப்பெரிய 6. ஷாட்டு. 11 பால் 46. 11 பால் 45 இருக்காரு. ஆஹா, ஒரு மிஸ் டைம் ஷாட்டாக இருந்தாலுமே சரி. பின்னாடி 49க்கு போயிருக்காங்க. 12 பால் 49 இப்போ டார்கெட் ஆஃப் த டோர்னமெண்ட்டுக்கு போயிருக்காங்க. இது வரைக்கும் 106 கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கிய பந்து, டார்கெட் டிசைடிங் பந்து. சிங்கிள் எடுப்பாரான்னு பார்ப்போம். 6 அடிக்கிறாரோ? எஸ், அடிச்சாரு. அவங்க டீம் இருக்க பக்கம் தான் அடிச்சிருக்காரு. ஸோ பேட்டை கண்டிப்பாக தூக்கி காட்டலாம். ஒரு ஒருத்தான இன்னிங்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 10 ஆற பதிவு பண்ணி கொடுத்துட்டு 50 கிராஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. 13 பால் 55. கேப்டன் கோபிநாத் சிங்க. இமாலயா டார்கெட்னு சொல்லலாம். 36 பந்தில் 113 டார்கெட்டாக வச்சுருக்காங்க. ரன்சஸ்க்காக கமல் ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி பேட்ஸ்மேன். முதல் பால் வைடு, முதல் பால் 3. சுபாஷ் அவர்டந்து ரீபால். ஷாட்டுங்க, லெஃப்டி பேட்ஸ்மேன் நொறுக்கிட்டார். இது மாதிரி நிறைய 6 தேவை கண்டிப்பாக. கண்டிப்பாக லெஃப்டி கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க. அதில் முதல் 6 வந்திருக்கு. மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டு. நல்ல அடி எனக்கு தெரிஞ்சு. ஆஹா, உள்ளதான் இருந்திருக்கு. எதிர்வையில் தான் காட்டுறாங்க. கேட்சப் பிடிக்க முடியல. ஓடி எடுக்கப்பட்ட 1. இப்போ விஷ்ணு ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாங்க. கேப்பில் கரெக்டாக போயிருக்கு, ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. தரையோட பொறுப்ப வாய்ப்பே கிடையாது. கண்ணாக்காங்க ஷஃபிள் பண்ணி ஒரு ஃப்ளிக்கை போட்டார். அது கேப்பில் போயிருக்கு. இந்த பாலும் பவுண்ட்ரி. 4th பவுன்ஸில் அங்கே இப்போ 4 போயிடுச்சது. 2 பால் 8 ரன். இங்கே 2 பவுண்டரி அடிச்சிருக்காரு. ஸ்விங் அண்ட் மிஸ். இன்சைட் எட்ஜ் ஸ்டிக்ல படலை. எண்ட் ஆஃப் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 17 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். இங்கே செகண்ட் ஓவர் நியூ பவுலர் கண்ணா. சுத்திருச்சு பந்து. டேக்கன் இழுத்து போட்டார். ஒரு செகண்ட் லேட்டாக ரிலீஸ் பண்ணாங்க, ஃபாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஜிகே. போன பால் வைடு, ரீபால். இந்த பால் கிராஸ் பேட்டர் ஷாட்டாக போயிட்டாரு. டாட் பால். ரிவர்ஸுக்கு ஸ்விட்சுக்கு இடம் கொடுக்கல, பாடியில் போட்டிருக்காரு. குத்தி போயிருக்கு. ஃபிளாட்டா அடிச்சாரு, அடிக்க முடியல. அடுத்த நியூ பவுலர் ஹரி. ஸ்லோவரா தூக்கி போட்டாரு. குத்தி உள்ள வந்து பந்து காலில் பட்டிருக்கு. செகண்ட் பால். ஒரு ஈஸியா அடிக்கக்கூடிய பவுலர் அவருங்க சுபாஷ். ஒரு சைடா கொத்துதான்.
ஃபுல்லாக தூக்கி போட்டார் ஸ்லோவராக ஃப்ளோட்டோட. போட்டுதான் அங்க இருக்கா, செருப்படி வாங்குறா. இன்னைக்கு தப்பிச்சிட்டா. ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேட்ச் டீப் பவுண்டரியில் பிடிச்சிட்டாங்க. இந்த ஓவர் ஜிகே ஆட்டம் வெளியே. 500 ரூபாய். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஐயப்பன். போன பால் வைடு, ரீபால் இந்த பால். பெரியவர் நாராயணசாமி கேட்சா கேரி ஆகலை, அவங்களும் ஓடலை. 7000 சுபாஷ். பவுண்டரி இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு பொறுத்துக்கு கண்ணன் அவருக்கான இரண்டாவது ஓவர் இது. டேக்கன் கம்ஃபர்டபிளி. கோலி முதல் பால் விக்கெட் ஐயப்பன் ஆட்டம் இழந்து வெளியே. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அபி. டாட் பால் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு செம்மையாக போட்டிருக்காரு. அண்டர் ஏஜ் அடிக்கலை, வச்சுக்கிட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 1. போன பால் வைடு, ரீபால் இந்த பால். டிஃபெண்ட் பண்ண வேண்டிய பந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டாரு. இடம் கொடுக்காம போட்டாங்க பவுலர். போன பால் வைடு, ஷாட்டு, ஒரு ஃப்ளோ உள்ளே போடப்பட்ட பந்து. வீட்டுக்கு அடிப்பாரு அடிச்சா. ஒரு தெளிவான ஆரை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே அபி. இதுவும் பட்டிருக்கு. What a shot! இல்ல யுக்தியே இல்லைங்க. 6, இதுவும் 6. கவரே பண்ண முடியல. அபிலாஷ் ஃபர்ஸ்ட் டைம் கோபி 5th ஓவர் கோபி வந்திருக்காங்க. ஷாட், மீண்டும் ஒரு உள்ள போடப்பட்ட பந்து. இந்த முறை லெஃப்டி பேட்ஸ்மேனுக்கு. லெஃப்டி பேட்ஸ்மேனும் அதை விடாமல் துரத்தி அடிச்சிருக்காரு. ஃப்ரண்ட்டில் பவர் போட்டாங்க, ஃப்ரண்ட் ஃபுட்டில் பவர் போட்டாங்க. சுபாஷ் வித்தையை கொடுக்காத பந்து. ரைஸ் இருந்துச்சு. சூப்பராக போட்டார், திருவி எடுத்தாங்க. லோட்டாஸ் பால், ஒரு ஃப்ளாட் பேட்டிங், 6 ஓட்டம் எனக்கு தெரிஞ்சு. செகண்ட் டைம் இந்த லெஃப்டி பேட்ஸ்மேன் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காரு கோபி அவர் ஓவரில். திருப்பி அடிச்சிருக்காரு. போயிடுச்சுங்க, புல்லட் வேகத்தில் போயிடுச்சுங்க பந்து. ஒரு கிராக்கிங் அடி. மீண்டும் ஒரு பெரிய லான்ச். ஓதா இல்லை, டேக்கன் எதிர் வெயிலில் பிடிச்சிருக்காரு. 5 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 59 ஆடி இருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஓவரோட நியூ பவுலர் சங்கர். நாளைய டார்கெட் 6-54. முதல் பால் ஸ்ட்ரைக்கில் டிகே. செகண்ட் பால் ஓவரில் கிராஸ் பேட்டர் ஷாட்டுக்கு போயிட்டாரு. தேர்ட் ஒன். அந்த பவுன்ஸ் ஏமாத்திருச்சு ஃபீல்டரை. 4 ஓட்டம் டிகே அவருக்கு. நல்ல ஃப்ளோட்டோட போட்டார். ஷாட்டு, ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். ஒரு மிகப்பெரிய ஆரங்க ரோட்டை தாண்டி அமைச்சிருக்காரு. பட் டிஃபெண்ட் பண்ணி கொடுத்து இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. மேட்ச் ஒன் பை பிளாக் கேப்ஸ்.